நிறைய பேர் பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில். அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பண கஷ்டம் எதனால் வருதுன்னா, அவங்க நியாயமாக உழைச்சி சம்பாதிக்கலைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இல்லை அவங்கள யோசித்து பாருங்கள். அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் ஒன்று ஊப்பி அடிப்பாங்க, இல்லை ஏமாற்றி வேலை செய்வாங்க, இல்லை ஆள் வரம்பு நடிப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணி சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அந்த காசு நிலைக்குமா? நிலைக்காது, நிலைக்கவும் கூடாது. ஏன் நிலைக்கக்கூடாது? அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி நியாயமாக நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மதிப்பு? அவங்க என்ன சந்தோஷம்? இந்த மாதிரி நடந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். கரெக்டு தானே? இது சாபம் இல்லை, இது நிஜ வாழ்க்கையிலையும் நடந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியாவது உண்மையாகவே வேலை செய்கிறவங்க செய்யட்டும். எப்படி? ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக நியாயமாக உழைச்சி சம்பாதிங்க. உங்களுக்கு பண கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடவுள்கிட்ட போகணும் கூட அவசியமே கிடையாதுங்க. இது நானே சொல்கிறேன். நீங்கள் அதுமாதிரி மட்டும் இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பண கஷ்டம் ஒன்று. ஓகே, பை.